விசிக மாநாட்டுக்கு அதிமுக அழைப்பு விட்டுருக்காங்க. அதை பற்றி நினைக்கிறீங்க? விசிக மாநாட்டை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் எல்லா கட்சியும் தான் அழைக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த கொள்கையில் ஒப்புதல் இருக்கிறது, அதிமுகவுக்கும் ஒப்புதல் இருக்கிறது, அதே போல் எல்லோருக்கும் இருக்கிறது என்று ஒரு பொதுவான கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார். அழைப்பு என்று அவர் விடுத்த பிறகு அது குறித்து ஆய்வு செய்யலாம். அதிமுகவிற்கு இதுக்கு தார்மீக உரிமை உண்டா அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு? ஏன்னா டாஸ்மாக் அரசு நிறுவனமாக உருவாக்குனதே அதிமுக ஆட்சி காலத்தில் தான். அதாவது தமிழகத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர், மீண்டும் மதுக்கடைகளை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர், அதற்கு பிறகு அதை அரசு நிறுவனமாக்கியவர் ஜெயலலிதா. எனவே இது குறித்தெல்லாம் அவர்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு முதலீடு அமெரிக்கா சென்ற முதல்வர் கொண்டு வந்தது குறித்து தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திற்கு புதிய முதலீடுகளை கொண்டு வந்து அதன் மூலமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தான் பதவியேற்ற நாள் முதல் கொண்டு முயற்சி எடுத்து வருகிறார்கள், நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் பல்வேறு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்ட வகையில் இப்பொழுது அமெரிக்காவிலே அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு முதலீடுகள் வருவதற்கு முதல்வரிடத்தில் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். இது தமிழகத்தை ஒரு புதிய முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பேருந்து எப்போ செயல்பாட்டுக்கு வரும்? மாவட்டம் முழுவதும் மினி பேருந்துகள் இயக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன? மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதில் டெண்டரில் பல நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கின்றன. அது குறித்த ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. முடிவு பெற்ற பிறகு யார் எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்படுகிறதோ விரைவாக அந்த மின்சார பேருந்துகள் நடைமுறைக்கு வரும். மினி பேருந்துகளை பொறுத்தவரை கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இடையிலே அதிமுக ஆட்சி காலத்தில் அவை சரியாக அவற்றிற்கான சலுகைகள் வழங்காத காரணத்தினால் பல இடங்களில் நின்று போயிருக்கிறது. அதேபோல் குறைந்த மக்கள் தொகை கொண்ட கிராமங்களுக்கும் பேருந்து சேவை தேவை என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்து வருவதை அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அந்த மினி பேருந்து திட்டத்திற்கு உயிர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான புதிய கொள்கை வரைவு திட்டம் தயாராகி வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பார்வை கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த பாதையிலே அந்த மினி பேருந்துகள் புதிதாக இயக்குவதற்கு தேவை இருக்கிறதோ அவற்றிற்கு யார் ஓட்டுவதற்கு விருப்பப்பட்டு வருகிறார்களோ அவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்து வழங்கப்படும்.